வணக்கம் நேர்களே, அருள் தரும் நவராத்திரி நிகழ்ச்சியில மீண்டும் உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். புது யுகத்தின் அன்பு நேர்கள் அனைவருக்கும் இனிய நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். அசையா பொருள்களை பரம்பொருளனும் அசைவுடைய செயல்களை சக்தினும் சொல்லுவாங்க. பொதுவா சிவராத்திரி, கிருஷ்ண ஜெயந்தி, ராம நவமி விழாக்கள் எல்லாம் ஒரு நாள் விசேஷமா தாங்க கொண்டாடுவோம். ஆனா இந்த சக்தி வழிபாட்டை மட்டும்தான் சிறப்பா நவராத்திரிங்கிற பெயர்ல 9 நாளும் கொண்டாடுறோம். என்னதான் நாம புதுசா பொம்மைகளை வாங்கினாலும் அந்த பொம்மைகளை இப்படிதான் அடுக்கணும், இந்த படியில தான் வைக்கணும்னு ஒரு முறை இருக்கு. இன்னைக்கு குலுவின் பாரம்பரியம் பகுதியில நாம பார்க்க போறதும் இத பத்தி தாங்க. வாங்க பார்க்கலாம். நவராத்திரினாலே 9 நாள் இரவு அப்படின்னு பொருள். நவம்னா 9, நவகிரகம்னா 9 கிரகம். எனவே நவகிரகத்தின் அருளோடு நவராத்திரியில வழிபடுவதை வலியுறுத்தும் விதத்துல தான் 9 படிகள்ல கொலு வைக்கப்படுது. கீழிருந்து மேல் நோக்கி போகும்போது முதல் படியில ஓரறிவு கொண்ட உயிரினங்களான புல், செடி, கொடி போன்ற தாவர வகைகளை வைக்க வேண்டும். இரண்டாவது படியில ஈரறிவு பிராணிகளான நத்தை, சிப்பி, சங்கு போன்றவற்றை இடம்பெற செய்ய வேண்டும். மூன்றாவது படியில 3 அறிவு கொண்ட எறும்பு, கரையான் போன்ற பொம்மைகளை வைக்க வேண்டும். நான்காவது படியில நண்டு போன்ற பொம்மைகளை வைக்க வேண்டும். ஐந்தாவது படியில விலங்கு, பறவை போன்ற பொம்மைகளை வைக்க வேண்டும். ஆறாவது படியில 6 அறிவு கொண்ட பேசும் சக்தி பெற்ற மனித பொம்மைகள் மற்றும் நாட்டிற்காக உழைத்த தலைவர்கள் பொம்மைகளை வைக்க வேண்டும். ஏழாவது படியில மனித சக்திக்கு அப்பாற்பட்ட மகான்களின் பொம்மைகளை வைக்க வேண்டும். எட்டாவது படியில தேவர்களின் உருவங்கள், தெய்வங்கள், நவகிரகங்களின் பொம்மைகளை வைக்க வேண்டும். ஒன்பதாவது படியில பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மும்மூர்த்திகளையும் அவர்களின் துணைவியார்களான சரஸ்வதி, லக்ஷ்மி, துர்க்கை ஆகிய மூவரையும் வைத்து வழிபட வேண்டும். இதற்கெல்லாம் நடுநாயகமாக விளங்கும் கொலு பீடத்துல விநாயக பெருமானையும் ஆதி பராசக்தியையும் வைத்து வழிபட வேண்டும். நவராத்திரியின் 4வது நாளான இன்னைக்கு சதுர்த்தி திதி. நவராத்திரியின் 4வது நாளான இன்னைக்கு லக்ஷ்மி வழிபாடுடைய முதல் நாளும் கூட. அதனால இன்னைக்கு லக்ஷ்மி அம்மனை எப்படி வழிபடணும்னு ஜோதிஷாச்சாரியா திரு மகேஷ் ஐயர் நமக்காகவே சொல்ல போறாரு. வாங்க பார்க்கலாம். சாவித்ரே சகாயத்ரே பிரக்மாணி பிரக்மா பாதனி நாராயணி பத்ரகாளி ருத்ராணி கிருஷ்ணபிங்களா தேவி மகாதேவி துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி. ஹர நம பார்வதி பதய ஹர ஹர மகாதேவ. அனைவருக்கும் நவராத்திரி உற்சவ தின நமஸ்காரங்கள். நம்ம நவராத்திரி விசேஷங்களை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். நவராத்திரியில் அம்பிகைக்கு உண்டான 9 நாள் விசேஷமாக இந்த நவராத்திரி
உற்சவ தினங்கள் போய்கொண்டிருக்கிறது. இந்த நவராத்திரி உற்சவ தினத்தில் முதல் 3 நாள் துர்காம்பாள், அடுத்த 3 நாள் லக்ஷ்மி, அடுத்த 3 நாள் சரஸ்வதி. சக்தியை தரக்கூடிய துர்கையம்பிகையை பற்றி பார்க்கணும். அடுத்தது லக்ஷ்மி அம்பாள். இந்த லக்ஷ்மி க்ஷீரசமுத்திரதனயாம் ஸ்ரீரங்க காமேஸ்வரி. அம்பாளை பிரார்த்தனை பண்ணினோம்னா அவ்வளவு செல்வத்துக்கு குறைவில்லாமல் அனுகிரகம் செய்யக்கூடியவளாம் கமலாத்மிகா. பிரகிருத்தி நமஹ, விருகிருத்தி நமஹ, வித்யாயை நமஹ, சர்வபூதஹிதப்பிரதாய நம, ஸ்ரத்தாயை நம, விபூத்யை நம, சுரப்யை நம. இந்த பக்தர் யாரெல்லாம் அம்பிகை வேண்டாலோ உடனே அனுகிரகம் செய்யக்கூடியவள் லக்ஷ்மி தேவி. விஷ்ணுவக்ஷஸ்வரூபிணின்னு சொல்லுவாள். இந்த விஷ்ணுவுடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடியவள் அம்பிகையாம். இந்த அம்பாளை பிரார்த்தனை பண்ணுறது எப்படி? வீட்டில் நம்ம கலசம் வச்சுட்டுருக்கோம். இந்த நவராத்திரியில் இப்போ எல்லா வீட்லேயும் கொலு வச்சுட்டுருப்பேன். இந்த நவராத்திரி கொலு படிகளில் முதல்ல இருந்து சில வீட்டில் 3 படிகளாக, சில வீட்டில் 5 படிகளாக, சில இடத்துல 7 படிகளாக, சில இடத்துல 9 படிகளாக, சில இடத்துல 11 படிகளாக, சில வீடுகளில் 13 படிகளாக இப்படி நம்ம வீட்டில் வைக்கிற வழக்கங்களாக இருந்துருக்கு. நடுவில் கலசம் வச்சுருப்போம். துர்க்கையை ஆவாகனம் பண்ணியாச்சு. அடுத்து லக்ஷ்மி தேவியை எப்படி பண்ணுறது? இந்த லக்ஷ்மி தேவியாகப்பட்டவள் தாமரையில் வீட்டிருக்கக்கூடியவள். இந்த தாமரையில் ஒரு விசேஷங்கள் இருக்குது. அது வளரக்கூடிய இடம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் நிறைய சகதிகள் நடந்த இருக்கக்கூடிய ஒரு ஆற்றங்கரையோ அல்லது குளக்கரையிலையோ இருந்துருக்கும். அந்த இடத்துல போக முடியாத அவ்வளவு வாசம் இருக்கும். ஆனால் அந்த தாமரை அதை விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு வாசம் அடைக்காது. அவ்வளோ விசேஷங்கள் கண்டது. இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் பாபங்களை தர்மமாக கொண்டு நம்ம பிறந்திருக்கோம். ஐயோ, நம்ம இவ்வளோ பாபங்கள் செஞ்சுருக்கோம், நம்ம பிறந்திருக்கோம். இந்த கர்மால பாபத்தை நிவர்த்தி பண்ணணும். சர்வபாப நிவாரணி, சர்வ பாபத்தை நிவாரணம் பண்ணக்கூடியவ அம்பிகை தான். எப்படி அந்த தாமரையாகப்பட்டது அந்த குளத்திலிருந்து வந்த உடனே தாமரைக்குன்னு இருக்கக்கூடிய வாசம் போகலையோ, அதே மாதிரி பக்திங்கிற வாசத்தை நம்ம மேற்கொண்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அது நல்ல சாநித்தியத்தை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லுவாள். அப்பேற்பட்ட தாமரையில் பத்மஸ்வரூபிணி பத்மாட்சி, அந்த பத்மரூபிணியாக அம்பாள் அனுகிரகம் செய்யக்கூடியவளாக இருக்கா. இந்திராட்சி மகாலட்சுமி மகாஸ்வரூபிணி. அந்த அம்பியை பிரார்த்தனை பண்ணும்போது அவ்வளோ வித்யத்துவத்தை கொடுக்குறாளாம். அம்பாள் என்னென்ன ரூபிணியாக இருக்கா? கஜலக்ஷ்மி, வீரலக்ஷ்மி, செல்வலக்ஷ்மி, தனலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, சௌபாகியலக்ஷ்மி. இது போன்ற ஒவ்வொரு ரூபமாக காட்சியளிக்கக்கூடிய வீரலக்ஷ்மி, வித்யாலக்ஷ்மி, நர்தனலக்ஷ்மி, இந்த மாதிரி ஒவ்வொரு ரூபமாக காட்சியளிக்கக்கூடியவளாக இருந்துருப்பார். ஆதிசங்கர பகவத் பாதால் ஒவ்வொரு இடத்துலையும் அம்பாளை பற்றி ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கார். அதில் அவர் என்ன பண்ணுறார், ஒவ்வொரு அந்த காலத்தில் பிக்ஷா தர்மம் அப்படின்னு இருந்தது. இந்த பிக்ஷா தர்மத்தில் அவர் ஒவ்வொரு வீட்லையாக போய் பகவத் பிக்ஷாம் தேஹி அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி வேண்டின்னு இருக்கா. அதில் ஒரு அம்மா தம் வீட்டில் ஒன்றுமே இல்லையே, இவ்வளோ சிரமத்தில் இருக்குமே, ஆஹா இந்த குழந்தை வரதை. அந்த காலத்தில் பிக்ஷ தர்மம் அப்படின்னு இருந்தது. வீட்டுக்கு வந்தவாளுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அனுப்பாமல் என்ன இருக்கிறதோ முதல்ல அவளுக்கு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிடணும். அந்த மாதிரி இருந்துட்டு. அப்படி இருக்கும்போது அந்த அம்மா பார்க்குறா, ஆஹா இந்த குழந்தை சிவஸ்வரூபமாக இருக்கே, இந்த குழந்தை சிவரூபமாக இருக்கே, நம்ம எதுவுமே இல்லையே நம்ம வீட்டில் அப்படின்னு பார்த்தா ஓட்டப்பானதாக இருக்குது, ஒன்றுமே கிடையாது அந்த இடத்துல. அப்போ ரொம்ப வருத்தப்பட்டு கண்ணில் ஜலத்தை விட்டு ரொம்ப மன சங்கடப்படுறா. பக்கத்து வீட்டுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்தாச்சு, அடுத்த வீட்டுக்கு வந்தாச்சு, அடுத்தது தன்னுடைய வீடு தான். அப்படியே நேராக வரா. அந்த இடத்துல வந்தோன்னே சப்தம் கேட்குறது, பகவத் பிக்ஷாம் தேஹி கேட்குறாரு. ஆஹா நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லையே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுறா, அப்படின்னு வேண்டா, மனம் உருகிறா. சரி, அப்படி ஆதிசங்கருக்கு அவள் என்ன பண்ணியிருக்கா, அப்படி அது பண்ணங்காட்டி மகாலட்சுமியுடைய அனுகிரகம் அம்பா அவளுக்கு எப்படி கிடச்சிது அப்படிங்கிறதை இந்த நவராத்திரி உற்சவ ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லி, சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. இப்படி நாம மகாலட்சுமிய வழிபட்டு வரதால நம்ம வீட்டுல செல்வம் செழிக்கும். அடுத்ததா நாம பார்க்க போறது
தேவியின் திருவிளையாடல். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக். தேவியின் திருவிளையாடல். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம், இந்த 4 வேதங்கள்ல குறிப்பிடப்பட்டுள்ள அற்புதமான விஷயங்களை அப்படியே கிரகித்து எடுத்து உருவாக்கப்பட்டதுதான் இந்த பஞ்சம வேதமான பரதம். அப்படிப்பட்ட அற்புதமான பரதநாட்டியத்தை கண்ணார கண்டு களிக்கலாமா? லக்ஷ்மி நமஹ, ஓம் ஹ்ரீம் லக்ஷ்மி நமஹ, ஓம் ஹ்ரீம் லக்ஷ்மி நமஹ. தித் தின தீரி நக்க தீரி நக்க ஜம் 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 தீரி நக்க தீரி நக்க தீரி நக்க ஜம். தித் தின தீரி நக்க தீரி நக்க ஜம் 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 தீரி நக்க தீரி நக்க தீரி நக்க ஜம். தித்தின திரினக திரினக ஜம் 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 திரினக 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 ஜம். திருப்பார் கடலினில் தோன்றிய திருவே கருநீர கண்ணனின் மார்புரை எழிலே. திருப்பார் கடலினில் தோன்றிய திருவே கருநிற கண்ணனின் மார்புரை எழிலே. திருப்பார் கடலினில் தோன்றிய திருவே கருநிற கண்ணனின் மார்புரை எழிலே. கண 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 கணனக கணகணம் கணனக கணக கணனக கணக கணனம் கணனம் கணனம். தகண ககண கண கணனக கணனகணம் கணனக ககணக கணனக ககணக கணனம் கணனம் கணனம். தன கண 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 தன மருளே நக 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 நாராயணி தாயே. கண 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 தன மருளே நக 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 நாராயணி தாயே. தத்திமி தித்திமி திமி திமி தக்க திமி தக்கதாம் திமி தக்கதாம் தக்கதாம் தாம் தக்கதாம் திமி தக்கதாம். தாதிமி திதிமி திமி திமி தக்க திமி தக்கதாம் திமி தக்கதாம் தக்கதாம் தாம் தக்கதாம் திமி தக்கதாம். தத்திமி தத்திமி என ஆடி பணிந்திடும் தரணி போற்றும் திருமகள் கௌதுவம். தாதிமி தாதிமி என ஆடி பணிந்திடும் தரணி போற்றும் திருமகள் கவுத்துவம். தாத்திட்டாம் தாத்திட்டாம் அருள் தரும் நவராத்திரி நிகழ்ச்சியில ஒரு சிறிய இடைவேளை. இந்த 3 நாளா நாம கோவில்ல வைக்கிற கொலுவையும் ஜெயந்தி மாமி வீட்டு கொலுவையும் பார்த்து ரசிச்சோம் இல்லையா? ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு செலிபிரிட்டி வீட்டு கொலுவை பத்தினது. யாரு அந்த செலிபிரிட்டி? நீங்களே பாருங்க. ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா என்று உள்ளம் முருக உரை திறனாவே. ஓம் நமோ நாராயணா என்று உள்ளம் முருக உரை திறனாவே. ஓம் நமோ நாராயணா.
க்ஷேமம் நல்கும் ஸ்ரீ குருவாயூரப்பன் க்ஷேமம் நல்கும் ஸ்ரீ குருவாயூரப்பன் நாமமல்ல உய்வழி வேறேது நாமமல்ல உய்வழி வேறேது ஓம் நமோ நாராயணாய என்று உள்ளம் முருக உரை திருநாவே ஓம் நமோ நாராயணா. வணக்கம், என் பேர் சுஜாதா நாராயணன். நான் சென்னை சாலிகிராமத்துலேருந்து பேசுகிறேன். ஸோ வருஷம் எங்கள் காட்டில் வந்து கொலு வைக்கிறது வந்து மாமியார் அம்மா எல்லா முதலேருந்தே பழக்கம். பாரம்பரியமாக வச்சுட்டே வந்தோம். ஸோ சடனாக வந்து சரி இந்த மாதிரி நம்ம சும்மா டெக்கரேஷனோடு ஆரம்பிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த துப்பட்டா அதெல்லாம் போட்டு பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் சாரீ, அதுக்கப்புறமா ஸ்பீக்கர் பேப்பர். ஸோ வருஷம் ஒவ்வொன்று கம்ப்ளீட்டாக எங்கள் ஹாலே வந்து வேறு மாதிரி ஆகிடும். ஹால் எல்லா சாமானையும் எடுத்து வச்சுட்டு கம்ப்ளீட்டாக வேறு டிசைன் ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு டிசைன் பண்ணின்னு ஒவ்வொரு வாட்டி வேறு ஐடியாஸ் க்ரியேட் பண்ணி நாங்கள் டெக்கரேட் பண்ணுவோம். ப்ளஸ் வந்து அப்புறமா தீமேட்டிக்காக வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பெருமாள் பற்றி தான் நான் ஃபுல்லாகவே வைக்கிறது. ஸோ விஷ்ணு புராணம், பரத்வாதி பஞ்சகம், அப்புறம் வந்து எத்தனை வருஷம் இந்த நம்ம வந்து உலகம் எத்தனை வருஷம் இருக்கும், அதாவது டைம் அண்ட் ஸ்பேஸ் அக்கார்டிங் டு வேதிகரா அப்படின்னு வச்சோம். அப்புறம் வந்து லக்ஷ்மி கடாட்சம்னு வச்சோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷம் வச்சோம். லாஸ்ட் இயர் வந்து விஷ்ணு புராணம்னு வச்சோம். இந்த வாட்டி வந்து ராமானுஜர், அதாவது அடுத்த வருஷம் வந்து ராமானுஜருடைய 1000வது ஆண்டு வருது சித்திரை மாதம். ஸோ அதனால் இப்போ ராமானுஜருக்கு என்னால் முடிஞ்சது அவரை பற்றி தெரியாதவாளுக்கு, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவாளுக்கு எனக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் சில பல விஷயங்களை சொல்லலான்ட்டு இந்த வாட்டி ராமானுஜர் என்னும் நவரத்னம் அப்படின்னு ராமானுஜருடைய சரித்திரத்துலேருந்து அது ஒரு பெரிய கடல், நம்மளால் சொல்லி முடிக்க முடியாது. எனக்கு தெரிஞ்ச சில விஷயத்தை வந்து இந்த நவராத்திரி அப்படின்றத, அவர் பிறந்தது 1017ஆம் ஆண்டு, ஊட்டினா 9 வரும். அவர் எழுதின கிரந்தங்களும் 9. ஸோ இந்த நவராத்திரியில் 9 நாட்கள் அவரை நவரத்தினமாக நான் வந்து சில கதைகளை சொல்ல விரும்புகிறேன். ஸோ அவரை பற்றி 9 கதை அவர்கிட்ட பற்றி சும்மா அவரோட ஸ்டோரிஸ்லேருந்து கொஞ்சம் எடுத்து சொல்ல நான் டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை தவிர்த்து நாங்கள் வருஷம் இது மாத்திரம் இல்லாமல் பெருமாளுக்கு வச்சுட்டு நார்மல் கொலுவும் வச்சுட்டு நாங்கள் வந்து ஒவ்வொன்றும் சைடில் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த வாட்டி வந்து கிருஷ்ணலீலான்னு ஸ்பெஷலாக எடுத்தோம். அதாவது இத்தனை வருஷம் நாங்கள் வந்து மூமெண்ட்டெல்லாம் எதுவும் கொடுத்தது கிடையாது. ஸோ இந்த வாட்டி கிருஷ்ணலீலான்னு எடுத்துட்டு சும்மா ஒரு எங்களால் முடிஞ்சது மோட்டரை வச்சுட்டு ராசலீலா, கிருஷ்ணர் கோபியரோட சுற்றுறது, அப்புறம் வெண்ணெய் கடையிறது, அதுக்கு மூமெண்ட்டு, அப்புறம் வந்து தண்ணி கோவர்தனை மழை பெய்கிற மாதிரி கிருஷ்ணர் கோவர்தனை மலையை பிடிச்சின்னு இருக்கிறது. அதுக்கப்புறம் கோபியர்லாம் வந்து கிருஷ்ணர் வந்து துணி எடுக்கும்போது என் துணி கொடுன்னு கேட்குறது. அதுக்கப்புறமா வந்து உரலில் கட்டி வைக்கும்போது 2 ராட்சசர்கள் மரமாக இருந்துட்டு கிருஷ்ணர் வந்து அவளை வதம் பண்ணிட்டு வெளியே வருது. இப்படி சின்னதாக எடுத்துகிட்டு கிருஷ்ணரை பற்றி ஒரு கிருஷ்ணலீலான்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஸ்கீ துபாய், ஏன்னா துபாய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் ஸ்கீ துபாய்ன்னு சொல்லிட்டு அங்கே துபாயில் வந்து ஃபுல்லாக ஸ்னோ லேண்ட் எப்படி இங்கே இருக்கோ அந்த மாதிரி அங்கே இருக்கும். ஸோ அதை பற்றி சும்மா எங்களால் ஒரு சின்ன ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி துபாய் க்ளோ பார்க்குன்னு இருக்கும், நைட் டைமில் ஒரு க்ளோ ஆகும் பார்க். ஸோ அதை வந்து வச்சுருக்கோம். இதுதான் என்னோடய குலு டீம். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் இந்த குலுவை வச்சோம். ஹோப் யூ ஆல் என்ஜாய்ட் அவர் குலு. தேங்க்யூ. எவ்வளவு பிரம்மாண்டமான கொலுல பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. இது மட்டுமா? இல்லைங்க, இன்னும் அருள் தரும் நவராத்திரி நிகழ்ச்சியில நாளைக்கு சுவாரஸ்யமான நிறைய விஷயங்களை பத்தி நாம பார்க்க போறோம். கொலுவை பத்தி நிறைய விளக்கங்களும் தெரிஞ்சுக்க போறோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது உங்கள் சரண்யா.